அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று மே மாதம் 12ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை, பௌர்ணமி திதி, சுவாதி நட்சத்திரம், காலையில் 6:17 வரை, அதற்கு மேல் விசாக நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டிரமம் மீன ராசிக்காரர்களுக்கு உரியது. ராகு காலம் காலையில் 7:30 9 வரை, யமகண்டம் 10:30 12 வரை, நல்ல நேரம் காலையில் 6 7:30 வரை, 9:30 10 வரை, சாயங்காலம் 4:30 5 வரை. இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் வெண்மை, வெள்ளை கலர் சர்ட் போடுவது நன்மை பயக்கும். தவிர்க்க வேண்டியது பச்சை கலரு. சாப்பிடக்கூடியது இந்த கேசரி இல்லையா, அது கொண்டக்கடலை சன்னான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த ஜோதிட பாட நிகழ்ச்சியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்தோம் அல்லவா, அதையே தொடர்றோம். சித்திரை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் தேச சஞ்சாரி, அதாவது சுற்றிக்கிட்டே வரவங்களாக இருப்பார்கள். திரைமறைவில் தீய காரியம் புரிபவராக இருப்பார்கள். அவர்களுக்கு இசையில் நாட்டம் உண்டு. அதே மாதிரி இவர்கள் குடும்பத்தின் மீது பற்றுதல் உடையவராக இருப்பார். பொருள் ஈட்டுவதில் சாமர்த்தியமுடையவராக இருப்பார். அதே மாதிரி சகோதர சகோதரிகளிடம் பாசமுடையவராகவும் இருப்பார். இவர் எப்படின்னா எந்த காரியத்தையும் மிக விரைவாக செய்து முடிப்பவர். சோம்பல் என்பது இவருக்கு மேக்சிமம் இருப்பதில்லை. நண்பர்களே, இப்போ நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அந்த ராசிபலன் நிகழ்ச்சியை பார்ப்ப தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். பாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேச ராசிக்காரர்கள் இன்றைக்கு பெரியோர்களின் பாராட்டையும் அவர்களின் நன்மதிப்பையும் பெறக்கூடும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் வரப்போகின்றது. பொருள் சேர்க்கை உண்டாகும். பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கும். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். அடுத்து ரிஷபராசி. புது நண்பர்கள் வாய்ப்பார்கள். டிவி, சினிமா, வாய்க்கு ருசியாக சாப்பிட்றது, கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறது என்று பொழுது இன்பமாக கழிகிறது. சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொருளாதாரத்துறையில் முன்னேற்றமும் மனம் மகிழ்ச்சியும் உண்டாகப் போகிறது. மனம் ஓரளவு ரிலாக்ஸாக இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. மனக்கவலை சற்று அதிகரிக்கிறது. பணவரவும் செலவும் சரிசமமாக இருக்கின்றது. வீண் தொல்லைகள் உண்டாகின்றன. ஆயினும் மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்கின்றார்கள். அவர்களால் பணத்தட்டுப்பாடு குறைகின்றது. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம், அதை நிறைவேற்ற முடியாது. அடுத்து கடகராசி. கல்வியில் மனம் பூரணமாக ஈடுபடுகிறது. பொருளாதாரத்துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகிறது. இப்பொழுது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்குண்டான வழிவகைகள் புலப்படுகின்றன. மனை, பயிர், நிலம் முதலியவை வாங்கவும் விற்கவும் நல்ல பலன் கிடைக்கின்றது. அடுத்து சிம்மராசி. பொருள் பணவரத்து நன்றாகவே இருக்கிறது. ஆடை அணிகலன்கள், ஆடம்பர பொருட்கள், நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடன் சுவையான விருந்து முதலியவை கிட்டும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாய் இருக்கிறது. சகோதரர்கள் மூலம் செலவு உண்டாகின்றது. அடுத்து கன்னிராசி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. கௌரவத்திற்காக வீண் செலவு செய்கின்றீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகிறது. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி கௌரவம், புகழ், மனமகிழ்ச்சி ஆகியவை உண்டாகின்றது. பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கின்றது. நண்பர்கள் உதவி புரிகின்றனர். அடுத்து துளாராசி. புதிய தொழில் ஆரம்பிக்கும் எண்ணம் நிறைவேறுகிறது, ஈடேறுகிறது. குறிப்பாக கூட்டு தொழில் ஆரம்பிக்கப்படுகிறது. இது ஒரு நல்ல முறையில் நடக்கும். கண், காது இவற்றில் ஏதாவது பிரச்சனை வரவும்
உத்தியோகத்தில் உள்ளவருக்கு மேலதிகாரிகள் உதவி கிடைப்பதும் நடக்கப் போகிறது. அடுத்து விருச்சிக ராசி. மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டி வருகிறது. சிறு விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. அது பற்றி பயம் எதுவும் வேண்டாம். பண இழப்பு, பணத்தட்டுப்பாடு உண்டாகின்றது. குடும்பத்தினர் தவறாக புரிந்து கொள்கின்றனர். ஆனால் மனைவி மக்களால் மகிழ்ச்சியே உண்டாகின்றது. அடுத்து தனுசு ராசி. பணவரவு ஓரளவு பரவாயில்லை, நன்றாகவே இருக்கிறது. நண்பர்கள், உறவினர்கள் உதவியாக இருக்கின்றனர். நோய் நீங்கி உடல்நலம் நன்றாக இருக்கிறது. வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி வருகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல ஆதாயம் வருகின்றது. கல்வி கேள்விகளில் மனம் ஈடுபடுகின்றது. அடுத்து மகர ராசி. நண்பர்கள், உறவினர்களால் எதிர்பாராத சமயத்தில் உதவி கிடைக்கின்றது. மனைவி மூலம் பணவரவு உண்டாகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் ஓரளவு லாபம் கிடைக்கின்றது. இன்றைய பொழுது மகிழ்ச்சிகரமாக கழிகின்றது. மனைவி மக்களாலும் மகிழ்ச்சியே உண்டாகிறது. அடுத்து கும்பராசி. விரோதிகளால் தீமை ஏற்படுகிறது. பொருள் இழப்பு கூட உண்டாகிறது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். சாப்பாடு விஷயத்தில் சற்று கராராக இருங்கள். எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளாவிட்டால் கெட்ட பெயர் ஏற்படும் வாய்ப்பு உண்டாகும். கௌரவ குறைவும் உண்டாகக்கூடும். அடுத்து மீனராசி. இன்றைக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம தினம். அதனால் பொருள் நஷ்டமும் மனைவி மக்களிடம் சிறு சச்சரவும் உண்டாகக்கூடும். புது முயற்சிகளிலும் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. முக்கிய பிரமுகர்களை சந்திப்பது, பிரயாணம், ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள். கோபப்படாமல் நிதானமாக பேசுங்கள். மெடிடேஷன் செய்ய மிகவும் நன்று.